காமெடியன்ஸை வளர்க்கறதுக்கு நீங்க 4 பேர் தான் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ன்ற ஒரு மிகப்பெரிய மேடை மூலமா அமைச்சு கொடுத்திருக்கீங்க. Thank you so very much. நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்தாச்சு. இந்த ஆடிஷன் முடிஞ்சு இப்ப அடுத்த காம்படிட்டிவ் ஃபேஸ்ல நம்ம இருக்கோம். சார் நம்மளுடைய குருஸ்ல ஊர்வசி மேம் உங்களுடைய டீம் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. கோவை சார்ல மேம் உங்களுடைய டீமும் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தபடியாக ரமேஷ் கண்ணா சார் இன்னைக்கு உங்களுடைய டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. புதுப்பேட்டை படத்துல தனுஷ் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார் சார், கொக்கி குமார்னு. என்ன இருக்கீங்களா? அமைதியா இருக்குது. வாழ்க்கை கண்ணாடி. சரி சார். 16 முளை தாலி அவளுக்கே கொடுத்துறா, மத்தவங்க என்ன பண்ணுது? யார் யான்னு கேட்டா நீ யார் யான்னு என்னைய கேளுங்க. உள்ள முடி வச்சிச்சு. சார் ரமேஷ் கண்ணா சார் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் இப்போ நம்ம காம்படிஷன் ஃபேஸ்ல கோவை கணேஷ் ஆன்ட்டி. அதாவது இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த கல்யாண வீட்டிலலாம் பொண்ணு மாப்பிள்ளை விதவிதமான ஆங்கிள்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் விதவிதமான ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அப்போ என்னென்ன மாதிரியான கலாட்டாக்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்க. ஏன் அண்ணாச்சி, கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டானோ, ஒரு பையனும் காணும். அம்பிட்டு பேர் சோர்திங்க இடத்துல எடுக்கணும், சோர்திங்க போயிடும். இந்த பொண்ணு மாப்பிள்ளைய கூட காணுமே. ஏல எத்த மூதி இல்லை, கல்யாண வீட்டுக்கு வர சொன்னா இந்த கருமாதி வீட்டுக்கு அந்த மாதிரி வந்திருக்கேன். அழகா துண்டை தோல்ல போடுங்க. நல்ல அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை இப்படி உரசனாப்புல நிக்கணும். அங்க எங்களை சைக்கிளுக்கு பம்படிக்க. இங்க வா, நீங்க வா, கேமரா பிடி, இங்க வா. நல்லா அப்படி அழகா பொண்ணு கிட்ட அப்படி நல்லா உரசனாப்புல இருக்கணும். என்னங்க அது என் பொண்டாட்டி சார். ஊரா விட்டு பொண்டாட்டி தான் சொன்னேன். உரசனாப்புல நின்னா ஏன் பொண்டாட்டி வான் பொண்டாட்டின்னு போங்க பொண்டாங்க. அப்படிதான். சூப்பர். அடுத்த போட்டோ என்ன போட்டா தெரியுமா? அப்படியே உன் பொண்டாட்டி நெஞ்சு மேல அப்படி சாஞ்சாப்புல ரொமான்ஸா போஸ் கொடுக்கணும். ரொமான்டிக்கா? ஆமா, ரொமான்ஸா. குடு பாப்போம். பாருங்க சார். போட்டோம் இல்ல, ரொமான்ஸா போஸ் கொடுக்கணும். இந்த சவப்பட்டியில கிடந்த பணம் மாதிரி போஸ் கொடுத்துருக்க. இங்க பிடிங்க, கேமரா பிடிங்க, வாங்க பாரு. இல்ல அப்படி அழகா அப்படி பிடிச்சுங்க பே. அப்படி ஏம்ல அவன் ஒண்ணுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேங்கிறான். அடுத்தடுத்து போட்டவன் நீங்களே சொல்லி கொடுங்க. அப்போ எல்லா போட்டோம் நீ தப்பா செய்வியா? அவர்தான் நானே. சரி மாமா. அவர்தான் நானே, இவர் தான் நீனுக்கிட்டு பாருங்க. பண்ணாங்க என்ன சரியா இருக்கு. பாருங்க. அப்படிதான். சூப்பர். அடுத்த போட்டோ என்ன போட்டா தெரியுமா? அப்படிதான். உட்காரு. எல்லாம் மூதேவிய சொல்ல பச்சை கேட்கல. இல்ல பவ்யமா உட்கார்ந்து பயில் சொந்த மாதிரி வந்திருக்க. நீங்க போங்க, அவரு வந்து சொல்லி கொடுக்கட்டும். அவரு தான் நீங்க. கேமரா ஒரு பழப்பு முத்தா. அண்ணாச்சி ஒரு போட்டா சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, எல்லா போட்டாவும் நானாவும் சொல்லி கொடுப்பேன். அப்பா கைத்துக்கட்டுல கவுத்து போட்ட மாதிரி புசு புசுலாம் இருக்கா. பச்சைக்கிளி அவர்தான் நானே. கொண்டாங்க போட்டவா. ஜோரா உட்காரு, ஜொங்கின்னு உட்காரு. அப்படிதான். வெரி குட். லாஸ்ட் போட்ட என்ன போட்ட தெரியுமா? இந்த புருஷனும் பொண்டாட்டியும் பைக்ல சொங்கின்னு போகல. டுர்ருன்னு. ஆமா, டுர்ரு. அதே மாதிரி. சரியா? இதை கேமரா பிடி, நானே சொல்லி கொடுக்கேன். எல்லாம் பச்சைக்கிளி வந்து பைக்ல ஏறி உட்காரு. பச்சைக்கிளி மாமா மேல கைய போடு. ஏன்னா அவருதான் நானே. அவருதான் நீங்க. இப்ப தாயோ பொண்டாட்டின்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்ப நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண பாருல. திவ்யாக்கா, உங்களுக்கு எதுவும் போட்டா கிட்ட எடுக்கணுமா? நோ थैंक यू. எடுக்கணும் சொல்லுங்க. இல்ல வேணவே வேணாங்க. திவ்யாக்கா கல்யாணத்துக்கு நான் தான் போட்டோகிராஃபர். சத்தியமா இல்ல. ஊர்வசி மேம், நீங்க வெறிக்க பாக்கும்போதே நீங்களும் நானும் ஒரே ரியாக்ஷன்ல இருக்கீங்க. நல்லா தெரியுது. சொல்லுங்க நம்ம டயனாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. எங்கேயாவது மிஸ் ஆனா விரசமாக கூடிய ஒரு சமாச்சாரம், அதை நீங்க அதை அப்படி வராம அழகா பாத்துக்கிட்டீங்க. டபுள் மீனிங் வார்த்தைகளை நிறைய உபயோகப்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்கள், அது எல்லாத்தையும் ஒரு பார்டர்ல வச்சு மேனேஜ் பண்ணீங்க. அதுல எஸ்பெஷலி நீங்க. உங்க பேரு? கோதை சந்தானம். கோவை இல்ல, கோவைனால அது வேற. கோதையா? கோதை. Oh my god. 10 நிமிஷம் இருந்தா மாதிரி ஆச்சு. அவ்வளவு தூரம் எல்லாமே நீங்க பேக்டா பண்ணிருக்கீங்க. ஃபர்தரா இருக்கக்கூடியது எப்படிங்கறத பார்த்து தான் உங்க டீமை பத்தி சொல்ல முடியும். பட் ஆஸ் இட் இஸ் சூப்பர்.
So one of the highest scored judges உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. மனோபாலா சார், நீங்க ரொம்ப ரசிச்சது என்ன? 3 பேர் கோஆர்டினேஷன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இந்த அம்மா வந்து ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நீங்க நல்ல ரியாக்ஷனு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது நார்மலா இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு கிளிக்கும் இவ வந்து சொல்லி கொடுக்க அந்த டெம்போ எரிச்சு கடைசி போய் ஆகிச்சு. அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் தான் நீ அப்படி இழுத்து சொன்னதெல்லாம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருந்துங்க. ஆல்ரைட், நம்ம கோவை சரளா மேம் அப்படியே ஆழ்ந்துட்டீங்க நீங்க இந்த டிராமால. ஆமா, என்னன்னா 3 பேருடைய எக்ஸ்பிரஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டா மாதிரி, யாரையுமே குறை சொல்ல முடியல. நீங்க கோதை சந்தானம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறீங்க. உண்மையான ஒரு விஷயத்த நீங்க வந்து லைவா இங்க நகைச்சுவையோட 3 பேரும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். சோ யூசுவலா சாரி கட்டிட்டு வந்தாலே நம்ம மனோபாலா சார் தான் விழுவாரு, பிங்க்குமா ரெட்டுமான்னு வாரு. இப்போ இந்த பச்சை கிளிக்கு ரமேஷ் கண்ணா சார் நீங்க விழுந்துட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்த ப்ரோகிராம். எனக்கு ஒரு அந்த ஒரு அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்துமா. அவன் தான் நானு. இது கண்டிப்பா சினிமால யாராவது யூஸ் பண்ணுவாங்க, கவலைப்பட நிச்சயமா. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பை விஎஸ்கே. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பண்ண போகிற கான்செப்ட் என்ன, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நான் காமெடி சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ நான் ஜெயிலேருந்து புதுப்பேட்டை தனுஷ் சார் அவர் பண்ண அந்த ஸ்டைலில் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்ன அறிங்களா, அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு என்னடா ஒண்ணுமே புரியல, என்னடா பண்ண போற? குமாரு, பொக்கி குமாரு, மூஞ்சி பார்க்க சுமாரு, பர்ஃபார்மன்ஸா தாறுமாறு, பிஞ்சுட விளக்கமாறு. உன் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. சார் தெரியாதீங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். திவ்யா ப்ளீஸ், திவ்யா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு திவ்யா. நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல காமெடி பண்றத பார்த்து ஊரே சிரிக்கும் சார். உன் பொழப்பு இப்ப சிரிப்பா சிரிக்கும் சார். என்ன ரொம்ப ஓட்டுறீங்க சார் நீங்க. திவ்யா, இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு கலாய்க்கிறாங்கடா, எல்லாருமே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. எனக்கு யாரும் வேணாம், இந்த ஆடியன்ஸ், ஜட்ஜு, இந்த கேமராமேனு யாருமே வேண்டாம், நீ மட்டும் போதுடா. நான் காமெடி பண்ணுவேன், நீ சிரிப்ப, அது மட்டும் போதுண்டா. ப்ளீஸ்டா. டேய், நீ காமெடி பண்ண வந்தியா இல்ல கரெக்ட் பண்ண வந்தியா? நாங்களும் குட் பை தான் சொல்ல போறோம் உனக்கு. குட் பை, குட் பை. கோவை சரளா மேம், நீங்க சொல்லுங்க. சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க, ஆனா என்ஜாய் பண்ணும்படி என்ன இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல? பெரிய சேஞ்ச் எல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணல, இருந்தாலும் என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த முறை இன்னும் நீங்க நல்லா பண்ணணும், ஓகேவா? ஊர்வசி மேம், நீங்க இன்னும் ஸ்கோர் பண்ணல, இவருக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க நல்ல புத்திசாலின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சு, அது ஒரு கேரக்டரை கண்டுபிடிச்சு, இல்லை ஒரு 5-6 கேரக்டர் மாதிரி ஒரு சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அதுக்கு காமெடி கிரியேட் பண்ணி, இம்ப்ரவைஸ் பண்ணி, ரிஹர்சல் டைம் எடுத்து, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அருமையாக ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான ஒரு வே கண்டுபிடிச்சிங்க. கரெக்டு பாயிண்ட் அவுட் பண்ணி வருத்தப்படாத வாலிபர் சங்கம். உங்களுக்கு வந்து அந்த அவுட்டர் டயலாக் கொடுத்த ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷனில் கொடுத்தாரு. பாவம், அந்த பையனை வந்து வெளியே தூக்கிலாம் போடக்கூடாது, பாவம் ட்ரை பண்ணுவாங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகே, ஸோ நான் ஸ்கோரு இப்போ போட போகிறேன். நீங்கள் புத்திசாலித்தனமான ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் முயற்சி பண்ணீங்கன்னா. அடுத்த தடவை அதை முயற்சி பண்ணி. இப்போ மனோபாலா சார், நீங்க ரிவ்யூ பண்ண நினைச்சீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன சொல்லுவீங்க? தனுஷ் கேரக்டர் நீங்கள் உங்களுக்கு தோதுக்கு எடுத்துருக்கீங்க, அவ்வளோதானே தவிர இது வேறு நார்மலாக பண்ணியிருந்தா கூட இது நல்லா தான் இருந்திருக்கும். அதே போல் அவுட் பிளாக்ல பேசின தம்பியும் ரொம்ப நல்லா எக்ஸ்பிரசிவாக பண்ணார் அவர். அது நான் குட் பை குட் பை குட் பை குட் பைங்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் தான் ரொம்ப பிரமாதம். வெல் செலெக்ஷன், நல்லா இருக்கு. ரமேஷ் கண்ணா சார், உங்களுடைய டீம் மெம்பர், நீங்க தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க, என்ன ரசிச்சீங்க?
அந்த கேரக்டர் வந்து தனுஷ் திவ்யான்னு கத்துவான்ல, அதுக்கேற்ற மாதிரி திவ்யான்னு ஒரு கேரக்டர் இங்கே இருந்ததுனால அது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. அவன் திவ்யான்னு சொல்லும்போது அதுவும் செட் ஆயிடுச்சு, இதுவும் செட் ஆயிடுச்சு. என்ன கேட்கவே இல்லை சார், கன்சல்ட் பண்ணவே இல்லை சார் இவரு. எதுவுமே சொல்லாது. அதனால போதுப்பா நிறுத்து. பெல் எல்லாம் அடிச்சு ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க. நீ திருப்பி அப்படியே லேசா கண்டினியூ பண்ணி தள்ளிட்டு போயிடலான்னு பாக்குறியா? நல்லா இருந்தது. கீப் இட் அப். வேற மாதிரி பண்ண அடுத்த முறை ஜெயிச்சிடணும், விடக்கூடாது. இப்ப அடுத்தபடியா ரமேஷ் கண்ணா சார் நம்ம டீம்ல இருந்து தெனாலி அண்ட் டீம் வராங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர், அவரோட உதவியாளர், அவர்கிட்ட ஒரு இயக்குனர் கதை சொல்ல வராங்க. ஏங்க ப்ரொடியூசர் இல்லைங்க. ஐயோ சொல்றல, ப்ரொடியூசர் ஊர்ல இல்லைங்க. காலையில் அவசரமா இல்லைன்னு இருக்கும்போது இல்லைங்கிற. ஹலோ, ப்ரொடியூசர் இல்லைங்க, கடன்காரன் சொல்ல வேண்டியதாடா. அடாடா, சரி, என்ன படமே எடுக்க முடியாதா? கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சா நான் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படியா? யோ வாயா. இனிய குதிரையை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன். அப்படிதான் சார் இருப்பா. யார் இவனா இயக்குனரு? ஆமா. யோ, இவனுதான் எது இயங்காது போல இருக்குது சார். அப்படிலாம் நினைக்காதீங்க, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒண்ணு சூப்பரா இயங்கும். மூளைய சொன்னேன் அப்படியே ஆன இருங்க. இவர் மனசுக்குள்ள பெரிய மிஸ்கின் நினைப்பு. யோ, கரடை கழட்டியா? சார் சாரி சார், சாரி சார். ஆமா, ஏதோ கதை வச்சிருக்குன்னு சொல்றையே, சொல்லு பார்க்கலாம். சூப்பர் கதை சார். ஓபன் பண்ணா. யோ, பட்ஜெட் படையா? இவ்வளவு பெருசா ஓபன் பண்ணா, சின்னது பண்ணு. சாரி சார், சாரி சார். ஓபன் பண்ணா. ஏய், சம்பளம் வேணுமா வேணாமா? சாரி சார், சாரி சார். ஓபன் பண்ணா சம்பளம்னு சொல்லணும், எப்படி ஓபன் பண்றான்னு பாரு. அதுக்குள்ள ஒரு மார்க்கெட் சார். அதுக்குள்ள ஒரு மார்க்கெட்டா? அதுல கதாநாயகி சும்மா 16 முளை சிலையை கட்டி ஓடியாங்க பாருங்க. யோ, இப்பதானே சொன்ன பட்ஜெட் படம்ட்டு. 16 முளத்தை அவளுக்கு கொடுத்தா மத்தவங்களுக்கு என்ன பண்றது? குறையா? செலவையா? இல்ல சேலையா? சரி சார். ஆஃப் சாரி கட்டிட்டு ஓடியாங்க சார். ஆஃப் சாரினா சேலை கட்டிட்டு போதே வந்துருவாங்களா? இவரு ஒருத்தர் ஆஃப் சாரினா பட்டு பாவாடை. யோ, இன்னும் குறையா? அவர் மூடுக்கு ஏத்த மாதிரி காசு சொல்லியா? சரி, உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். குட்ட பாவாடை தூக்குனா சார், கிரைன தூக்குனா சார், டாப் வாங்கி ஓடியாங்க சார். என்னமோ சொல்ல வந்த மாதிரி வந்தா இவன் நம்ம டேஸ்டே புரிஞ்சுக்க மாட்டேங்க. நீ எனக்கு டைம் இல்ல, நீ ஒன்லைன்ல கதை இருக்கா? டைம் இல்ல சார். கதாநாயகி ட்ரெஸ்ஸே இல்ல சார். என்னையா கதையை சொல்லு. அதான் ஒன்லைன் சொல்லிட்டீங்களா? ஒவ்வொரு லைனையும் சொல்லு, கேக்க சொல்லு. ஆமா, கதாநாயகி ட்ரெஸ் இல்லங்கறியே, எப்படி சென்சர் எப்படி ஒத்துக்குவாங்க? சார், சென்சர்லாம் நான் பாத்துக்கறேன் சார். சூப்பர் சார், உடாதீங்க புடிங்க. சொல்லு, கதை சொல்லு. சார், இப்ப என்னன்னா, கதாநாயகி எதுக்கு ஓடியாறாங்க அப்படின்னு கேமரா பின்னாடி திருப்பின உடனே 4 ரவுடி இங்க தொத்திட்டு வர்றாங்க பாருங்க. சரி, அவங்களுக்கு ட்ரெஸ். யோ, அவன் ஏதோ மெண்டல் ஆக்குறதுல ஒதுக்க மாட்டாங்க சென்சர்ல. யோ, அதான் அவன் பாத்துறேன்றல, இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன். கம்மல சொல்லியா? நானே போட்றேன். சொல்லு, மேல சொல்லு. சார், அப்படி தொத்திட்டு வரும்போது கதாநாயகி ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க சார். உடனே அங்க ஹீரோ அப்படியே பங்களாக்குள்ள இருக்கு, பங்களாக்குள்ள கேமரா கொண்டு வர பாருங்க. காருக்குள்ள இருந்த ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படி கேட்ட ஜம்ப் பண்ணி வர்றாரு பாருங்க. என்ன வேணா பைத்தியக்காரன் நினைச்சா? கார் தான் இருக்குல்ல, கார்ல போக வேண்டியது, அது என்ன ஜம்ப் பண்ணி போறது? ஏய், காருக்கு டீசல் போடணும், அத பட்ஜெட் படம் சொல்லிட்டீல, அந்த கேன பையன் போடுவானா? சார், நாளைக்கு ஷூட்டிங் போறோம். இன்னைக்கு இப்பவே ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னங்க. அதானே நீ இப்படி கேப்பேன்னு தெரியும். அதனாலதான் இந்த படத்துல நடிக்கிற அத்தனை பேருடைய போட்டோவுமே படத்துல எப்படி நடிப்பாங்க ட்ரெஸ் இல்லாம அப்படியே கொண்டு வந்திருக்கேன். என்னயா நீ முன்னாடியே காட்டிடுவீங்க? எனக்கு வெக்கமே கிடையாது. பாரியா, மானம் கட்டணும் பாரியா, என்ன குதிரை காட்டுற? ஏய், ட்ரெஸ் இல்லாம எடுக்கணும்னா அனிமல்ஸ் வச்சு தானே எடுக்க முடியும். ஏன்டா தமிழ் சினிமானா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு உங்களுக்கு? ஒருங்க தமிழ் சினிமா வாழ்க, கை தட்டுங்க, தமிழ் சினிமா வாழ்க. சோ மனோபாலா சார், நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இந்த கதையை? தமிழ் படம்னா அவ்வளவு கேவலமாவா நினைக்கிறேன்? அடிய வைக்கிற ஆப்புன்னு வச்சான்ல, அதுதான் ஹைலைட்டு. ரமேஷ் கண்ணா, ஆல் தி பெஸ்ட். நீ கூட இந்த அளவுக்கு கதை பண்ணல. எனக்கு வேற ஒரு இடத்துல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஓவரா ட்ரெஸ் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா இது, நம்ம ட்ரெயின் பண்ண தப்பான பயம் வந்துடுச்சு. ஆனா அந்த கடைசி கிளைமேக்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டீங்க. ஓகே, சூப்பர். தமிழ் படம் வாழ்க. கோவை சார்லா மேம், ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. இவங்க பேசும்போது ஒவ்வொரு டயலாக்கும் அவ்வளோ சிரிச்சீங்க. நிஜமாவே அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களா? சிரிப்புன்றது நம்மளே அறியாம வரக்கூடிய ஒரு விஷயம். அங்க நல்ல விஷயம் நடக்கும்போது அதை சிரிக்கலன்னா அப்ப நான் மனுஷே இல்லை. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் அவர் தான் இந்த ஸ்கிரிப்டுக்கே உயிரோட்டம். அவர் தான் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் லீட் பண்ணி கொண்டு வந்தது. இவங்க 2 பேரும் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரெண்டாவது அவங்க எட்டி பார்க்கறது, அது எல்லாமே ரொம்ப
எங்கேயுமே விடாம கடைசியில வந்து துணி இல்லாம அதை வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி குதிரையை காமிச்சாரு பாருங்க, அது ஹைலைட்டு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லா நெக்ஸ்ட்லேயும் நீங்கள் பண்ணணும். எனக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டர்ராகுது. கொஞ்சம் ரமேஷ் கண்ணா சார் என்ன பாப்போம், நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்வசி மேம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க, ஜட்ஜஸ் மத்தவங்க பேசினதையும் பாத்தீங்க. ப்ரொடியூசரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் ஆரம்பிச்சதுல இருந்து போர் அடிக்கல. ஏன்னா ஒரு மெயின் கேரக்டர் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங் லான்ச்சிங்கில் கொஞ்சம் சின்ன லேக் அதெல்லாம் வர்றது சகஜம். இது அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்ததுல இருந்து பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க 2 பேரும். நான் என்ன ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு நான் குழந்தைங்க படமா இருக்குமோ, ஃபர்ஸ்ட் ஒரு 3 வயசு பொண்ணு ஓடுது, பின்னாடி ஹீரோ ஒரு 5 வயசு பையன் வர்றான், அப்படி வருமோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அனிமல்ஸுங்கிற தாட் போகவே இல்லைங்க. அது அந்த மாதிரி கொண்டு போனது உங்களுடைய மிகப்பெரிய திறமை இல்லையா? ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சுங்க. அழகா கொண்டு போனீங்க, அழகா. யாருமே அதை யோசிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கேப் கூட நீங்க கொடுக்கலங்க. அண்ட் எண்ட் அல்டிமேட்டா வந்து நம்ம தமிழ் சினிமாவை அப்படி நினைக்காத அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் த வெரி பெஸ்ட். ஃபர்தரா எல்லாம் இப்படியே பண்ணணும். 3 ஹேட்ரிக். அதை தொடர்ந்து ரமேஷ் கண்ணா சார் உங்க டீம்ல இருந்து இன்னொரு சரவடி இறங்க போறாங்க. கண்ணன். 2 மருமகளோ பேசிக்கிட்டு இருந்ததுவோ, அடியே என் மாமியா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட போட்டி போடுறா அப்படின்னுது. அப்படி என்னடி போட்டி போடுறா? நேற்று நான் ஒரு புது புடவை வாங்கிட்டேனா, உடனே போட்டிக்கு என் மாமியா ஒரு புது புடவை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிது. நான் ஒரு புது நெக்லஸ் வாங்கியிருந்தேன், உடனே போட்டிக்கு என் மாமியா ஒரு புது நெக்லஸ் வாங்கிட்டு வந்து நிற்கிது. இதெல்லாம் பரவாயில்ல, ஒத்துக்கலாம். நான் 7 மாதம் முழுவாமல் இருக்கணும், என் மாமியா போட்டிக்காக 5 மாதம் முழுவாமல் இருக்குடி. பூகம்பமே வந்து உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரிதான், இது டிவி பட்டி முன்னாடி விட்டு இந்த வராது. அதுலயும் நம்ம வருத்தப்படாத வாலிக சோங்க நிகழ்ச்சி பார்த்துட்டுனா டிவியில அப்படி ஐக்கியமாயிரும். 6 முதல் 60 வயது வரை அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நம்முடைய வருத்தப்படாத வாலிப சங்க நிகழ்ச்சி தான். சரி பார்க்கட்டமேனு விட்டேன். இதுக்கு வேற ஸ்நாக்ஸ் வேற வேணும். முறுக்கு சுட்டு ஒரு தட்டில் 4 முறுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் டிவி பார்க்கட்டோம்னு. வரேன் கொஞ்ச நாள் இல்ல, ஒரே சத்தம் ரூமுக்குள்ள, என்னடி முறுக்கு பண்ணிருக்க? ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு, முறுக்கு பண்ணிருக்கலாம் முறுக்குன்னுது. என்னடா இது, நல்லா தானடா பண்ணி போட்டோன்னு மருமவ போய் லைட்டா போட்டிருக்கு. முறுக்கு அப்படியே இருக்கு தட்டுல, பக்கத்துல கொசுவர்த்தி சூரில் எடுத்துட்டு முறுக்கு நடக்க இருக்கு. ஆனா என் வீட்டுல மாமியா மருமவ இந்த மாதிரிலாம் கிடையாது, ஓரளவு ஒத்துமையா இருப்பாங்க. என் பொண்டாட்டி எங்க அம்மாவோட படத்தை கோலம் போடுவாங்கல்ல வாசல்ல, அப்படியே அழகா அப்படியே வரைஞ்சி வச்சிருந்தா. ஆகா நான் புலங்காகி தான் ஆயிட்டேன். ஏப்பா மாமியா மேல உனக்கு இவ்வளவு அன்பான்னு. உம்மாவா என்னால மிதிக்க முடியல. கோலமா போட்டோன்னா போனா வரவெல்லாம் மிதிச்சுக்கிட்டு போவான்ல, அதுக்காக நான் கோலமா போட்டுருக்கேன். இதை எங்க போய் சொல்றது? எய்த்து வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தாலாம், இந்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டே செத்தாலாங்கிற கதையா? இதுவா 2 பேரும் சண்டை போட்டு என் தலையை போட்டு உருட்டுக்குவோம். நீங்க சொல்லுங்க. ஸ்டாண்டப் காமெடி பண்றதுலயும் அவர் வாய்ஸ் தான் அவருக்கு பிளஸ். அவர் வாய்ஸ்ல வந்து அவர் தப்பு பண்ணா கூட தெரியல, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அது ஒரு மாதிரி இனிமையா இருக்கு. என்ன எந்த ஊர் ஸ்லாங் அது? கும்பகோணம். கும்பகோணம். ஸோ அது மாதிரி ஸ்லாங்கு அண்ட் ப்ளஸ் உங்கள் வாய்ஸ் தான் ப்ளஸ். ரெண்டாவது ஸ்டாண்டப் காமெடியில் ஆசிட்டிஸ் நீங்கள் இந்த காமெடியெல்லாம் நார்மலாக வர்றது இருந்தாலும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பர். மனோபாலா சார், மாமியா மருமக மேட்டர் இருக்குல்ல, ரொம்ப பழசா இருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். ஏன்னா போன தடவை நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கே இது மாதிரி ஒரு ஐட்டம் தான் எடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கமாண்டிங் என்ன தெரியுமா, லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை விட்டுறாது, ரொம்ப பிரமாதம். அவங்க சொல்ற மாதிரி வேற ஏரியா ட்ரை பண்ணுங்க அடுத்த முறை. பரவாயில்ல, இந்த மாதிரி ஜெயிச்சிட்டீங்க, ஓகே, கவலைப்படாதீங்க, நம்ம டீம் தான் ஜெயிக்குது. பெர்ஃபார்மன்ஸ் இங்க ஒவ்வொன்னா முடிய ரமேஷ் கண்ணா சார் அப்படியே மிதந்துகிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து உங்க மிதக்க விட போறாரு சிட்டி. மல்டிபிள் டிசார்டர் அப்படின்றது அன்னியன் வந்து, அதாவது விக்ரம் சார் வந்து 3 கேரக்டரா மாறுவாரு. ஸோ அதே அன்னியன் சாருக்கு அந்த கண்டிஷன் வந்தா அவர் எத்தனை கேரக்டரா மாறுவாரு அப்படின்றது ஒரு கான்செப்ட். நீயும் நானும் ஒரு தாய் புள்ள சார், அது காம்பேரிங் பண்ற புள்ள சார். ஏன் சார் அந்த புள்ளைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்ட வாங்க சார், வேற வாய்ஸ் பேசுங்க சார்.
என்னடா தப்பு தப்பு தப்புன்னு சொல்றீங்க? உங்கள எத்தனை பேர் மெமிக்ரி ஒழுங்கா பண்றீங்க? இந்த இடத்துல சூர்யா வாய்ஸ் பண்ண சொன்னா அவன் ஆர்யா வாய்ஸ் பண்றான், ஆர்யா வாய்ஸ் பண்ண சொன்னா அவன் சூர்யா வாய்ஸ் பண்றான். யார் கேட்டா நீ யாரு என்னையே கேள்வி கேட்கறான். ஏன் அலட்சியம்? செட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே திவ்யா கூட செல்ஃபி எடுக்கிற அலட்சியம், ஜட்ஜஸ் கூட செல்ஃபி எடுக்கிற அலட்சியம், ஒரு கான்செப்ட் ஒழுங்கா பண்ற அலட்சியம் இருக்கா? இல்ல. அதனாலதான் நம்ம இன்னும் அப்படியே இருக்கோம். ப்ரொடக்ஷன்ல 2 இட்லி முடிஞ்ச உடனே 3 இட்லி கையை தூக்க தெரியுது இல்ல? ஒரு காமெடி ஒழுங்கா எடுத்து பண்ண தெரியுதா? இல்ல. திவ்யா இங்கதான் இருக்கியடா. ஐயோ வணக்கம் திவ்யா. வணக்கம் சார். நீங்க விக்ரமா இருக்கீங்க, ஏன் தனுஷா மாறீங்க? ஐயோ உனக்கு தெரியாதா? திவ்யானாலே தனுஷ் தான் தெரியுமா? எங்க நீ சொல்லு, எங்க நீ சொல்லு, எங்க நீ சொல்லு. திவ்யா 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 வாடா திவ்யா, உனக்காக இந்த கர்லிங்கெல்லாம் கட் பண்ணிருக்கேன் திவ்யா. அண்ணி நேஷனல் ஆனா திவ்யா. சார் ஏன் சார் நீங்க வந்து திவ்யா திவ்யான்றீங்க? போங்க சார். சொல்லாம சொல்லுவேன் அல்ல ரீடேக், சொல்லாம சொல்லுவா ரீடேக். சார் என்ன சார் நீங்க திவ்யாவோட ரீடேக் எடுக்கிறீங்க? ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இல்ல, டோட்டலாவே டிசார்டர். பாத்தீங்களா, உங்க ஜோக்கோட இதுக்கு அதிகமா கை தட்டுறாங்க. ஏங்க நீங்க வேற. கோவை சார்லா மேம், மிமிக்ரியை வந்து அவர் வந்து வேற 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 பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காரு. பட் வந்து என்னன்னா பாதி நேரம் ஃபேஸே தெரியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணுறீங்க, பிக்கு கெட்டப் எல்லாம் ஓகே, உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்கவே முடியல. ஸோ அதனால் மிமிக்ரி தான் இப்போ நீங்கள் பண்ணீங்க இல்லையா, காமெடி இல்லை. கெட்டப்பு மட்டும் வந்து சில நேரத்தில் தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கெட்டப்பு வந்து போட்டுட்டு வந்தாலும் நீ வந்து அந்த ஒரு கெட்டப்பு ஒரு 8 கேரக்டர் அதில் வருது. இந்த அன்னியனுக்கு ஒத்து வர இந்த விக்கு பிதாமகனுக்கு ஒத்து வராது இல்லை இல்லையா? வேற நிலா அதுக்கு ஒத்து வராது இல்லை? அப்போ ஏன் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிற? ஊர்வசி மேம், ஒரு நடிகரா இருந்து ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்து திறமையை வெளிக்காட்டணுமே ஒழிய இங்கேயே சுத்தி சுத்தி வராதிங்க. இது நமக்கு மட்டுமே புரியுற இடம். இது புரியாத ஜோக்குங்க. இங்க இருக்கிறவங்க நீங்க 10 பேர் கை தட்டினா சிரிக்கிறது பெரிய ஜோக்குன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. சினிமா லாங்குவேஜ் தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் வெளியே இருக்கிறாங்க. காஸ்டியூமர்னா தெரியாது, டெய்லர்னா தான் தெரியும். அந்த 3 நிமிஷம் உங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டதை நீங்க கொண்டு வந்த, நீங்க கிரியேட் பண்ண அவுட் சைட் ஸ்கிரிப்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். அதுக்கு தான் மார்க். அதனால தான் இந்த மார்க் குறைச்சிருக்கேன். லெசன் லேர்ன்ட் இஸ் ஹார்ட் வே. ரமேஷ் கண்ணா சார், இவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க? உன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற சக்தி இருக்கு, உனக்கு திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கரெக்டான ஸ்கிரீன் பிளே இல்லை, அதை பார்த்துக்க. ஓகே, நத்திங் எல்ஸ் டு பி செட். ஆல் தி பெஸ்ட். இப்ப அடுத்தபடியாக நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ரமேஷ் கண்ணா சார் டீம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ண வராங்க கற்பகம். பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ மீன் 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 வாழை மீன், வஞ்சர மீன், வவ்வாழ மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அத்தனையும் தித்திக்க தேனு. நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, இனிமே விற்கல நானு. இந்த இடம் நல்லா இருக்கு, குளு குளு குளுன்னு. இதனாலதான் இங்கேயே கடையை வச்சுட்டேன், உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. நான் பிறந்து வளர்ந்த இடமோ தேனி, பார்க்கப்பட்டு வந்த இடமோ திருவல்லிக்கேணி. என் முருசன் போடுறான் கடை கடைக்கு இத்து போன கோணி. எல்லாம் சொல்றேனே, யாராச்சும் பண்ணுங்களே போனி. பண்ண மாட்டீங்களா? சரி விடுங்க. அம்மா வரலாமா? இந்த கூடை எடுத்துட்டாங்க, வரலாமா? வேணாமா? சரி விடுங்க. அக்கா ஒரு விஷயம், இந்த மீனை கொஞ்சம் வாங்கிருச்சு, உடனே தேர்ந்துருவாங்க பசி. இது என்ன மீன் விற்கிற உடம்பா? மனோபலையா வாங்கி சாப்பிடுங்க, 1/2 கிலோ கடம்பா. வேணாமா? விடுங்க. ஐயோ அண்ணா அண்ணா, ரமேஷுக்கு அண்ணா ஒரு 1/2 கிலோ மீனை வாங்கி தின்னா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? இல்ல நாளைக்கு மீன் நல்லா இல்ல என்னை வந்து அரைஞ்சா போடுவீங்க. எல்லாரும் மீனை வைக்கிறதுக்கு ஐஸ் வைப்பாங்க, நான் மீனை விற்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறேன். என்ன செய்வேன்? மீன் 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 இந்த அழுகி போன மீனை வித்து நான் என்னைக்கு சேர்க்கறது சொத்து? என் உடம்பு போச்சு எத்து. நான் என்ன பண்ணுவேன்? பண்ண முடியல. மீன் ஐயோ தலையில பேனு, அண்ணாச்சுக்கு அண்ணாச்சுக்கு பேன்ல சத்தம் வரல, அதை நானே சவுண்டு கொடுத்தேன். எங்க வீட்டுக்காரர் வர வாட்ஸ்அப்ல கசமாலாம், அவன் மூஞ்ச பார்க்க முடியாது க்ளோஸ்அப்ல. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? ஐயோ ஐயோ நாசமா போனீங்களா? அப்படி சொல்லாதீங்க மாமா, இந்த பூவுக்கு பொட்டுக்கு மெட்டுக்கு நீங்க தானே மாமா சொந்தக்காரரு. மீந்து போனதா? எல்லாமே மீந்து எங்களுக்கு நான் வந்து போய் கிடக்கேன். மாமா
ஆஸ்பத்திரி இல்லையா? காலையில தானே மாமா வேஸ்டா இருக்கிற மீனெல்லாம் குழம்பு வச்சு கொடுன்னு கேட்டீங்க. நானும் வச்சு கொடுத்தனே பாஸ்டா. டேஸ்டா இருக்குன்னு நாஸ்டாவை தொட்டு தின்னங்களே. எனக்கு கூட கொடுக்கல, அவனே தின்னுட்டு அது ஆஸ்பத்திரியில் கிடக்கான். மாமா கவலைப்படாதீங்க மாமா, வைங்க வர்றேன். ஐயோ என்னைய வைய சொல்லல மாமா. இந்த அழிய போன மீன் நாத்தத்தை விட கழுவி ஊத்துற வார்த்தை ரொம்ப மோசமா இருக்கு மாமா. வைங்க மாமா. பின்னிட்டீங்கம்மா, சூப்பர். ஒருத்தரை விட்டு வைக்கல இந்த செட்ல, எல்லாரையும் வளைச்சு போட்டீங்க. கடைசியில போனி பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க. பாத்தீங்களா போருமா உங்களுக்கு? சூப்பர். ஊர்வசி மேம் தகச்சு போயிருக்கீங்க இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல. சில மாதிரி இருக்கீங்க. ரசிச்சீங்களா? என்ன ரசிச்சீங்க? நம்ம நாக்குல சரஸ்வதி விளையாடுனா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பேச்சு வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். தவறுதலா ஒரு வார்த்தை வராது. அந்த மாதிரி ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீங்க ஒரு ரிஹர்சல் பண்ணி எல்லாம் நீங்க பேசுற மாதிரியே தெரியலம்மா. நீங்க அப்படியே உங்க உள்ளுக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் கூட நல்ல தமாஷா நல்லா பேசக்கூடிய ஒரு ஆளு. உங்க பேசிக் கேரக்டர் அப்படி நல்லா பேசுவேன். நான் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். எங்க போனா ஊதாரி, இங்க காணா நாதாரி, வீட்டு கட்டி அடிக்கண்டி நீர் ரவுண்டு கட்டி மிதிக்கண்டி எடுத்து வச்சிருந்தேன். அதவே பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். திருப்பி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் புரியல. எப்படியோ பயந்து உங்க முன்னாடி சொல்லி முடிச்சுட்டேன். ஸ்கோர் வாங்கிட்டீங்க. அப்புறம் ஆல் தி பெஸ்ட். அடுத்த ரவுண்ட்ல இதே மாதிரி இருக்கணும் உங்க பெர்ஃபார்மன்ஸ். கோவை சரளா மேம், இவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க பாட்டு பாடி இருந்தா ஒருவேளை இவ்வளவு மார்க் கிடைச்சிருக்காது. ரெண்டாவது நீங்க நடிக்கல, நீங்க யதார்த்தமா ஒரு வியாபாரம் பண்ற லேடி எப்படி பண்ணுவாங்க, யதார்த்தமா இருந்துச்சு. வார்த்தையே இல்ல சொல்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பர்சனல் ஃபேவரட் இவங்க நடுவுல சிரிச்சதா. மனோபாலா சார், நீங்க ஒத்துக்குவீங்களா? இவங்களுக்கு அந்த காந்திமதி அம்மாவோட ஆவி அடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி அதிரி புதிரியாக பேசுவாங்க. உங்களுக்கு பார்த்துருக்கலாம், அவங்கள அருமையான திறமைசாலியான நடிகை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். மீண்டும் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாக்கில் சேச்சி சொன்ன மாதிரி சரஸ்வதி கடாட்சம் அப்படி இருக்குது. நாக்கில் லாங்குவேஜ் உங்கள் பேச்சை கேட்குது. டி ராஜேந்தருக்கு என்ன அடுக்கு தொடர் வருமோ அதே மாதிரி பொம்பளையில் அடுக்கா எழுதிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, பிரமாதமான இது. எங்க இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சது அருமையான ஒரு அம்மா. நிச்சயமா மனோபாலா சொல்ற மாதிரி சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல அம்மா, காமெடி அம்மா. இப்ப இதுவரை கிடையாது. அடுத்தபடியாக ரமேஷ் கண்ணா சார் டீம்ல இருந்து வராங்க அதிரடியான டவால் டுவில் டீம். இன்னைக்கு நாங்கள் என்ன கான்செப்ட் பண்ண போகிறோம்னா, ஐயா வந்து ஊர் நாட்டாமை, அதாவது ஊரில் பெரிய மனுஷன். அவருக்கு வந்து மாட்டு வண்டி ஓட்டி தான் பழக்கம். நான் வந்து கார் கம்பெனிலேருந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அவர்கிட்ட போய் நான் கார் விற்கிறதுக்கு என்ன பாடுலாம் பட போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்து சிரிக்க போகிறீங்க. ஆனால் நெல் போட்டால் நெல் வரும், சொல்லு போட்டால் சொல்லு வரும். ஆனால் ஒன்றுமே போடலைன்னா பிளாட்டு கட்டி விற்றுருவாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. 1 2 3 4 மொத்தம் 4 ஜட்ஜ் ஐயா. என்ன காமெடி பண்றதுக்கு வந்தியா? கார் விற்க வந்தையா. அதை சொல்ற பரதேசி ஐயா. இருந்து வந்திருக்கோம் ஐயா. ஒன்ற சம்சாரம் உண்டா இருக்க நல்ல விஷயம் தானடா. அது ஏன்டா வெறுங்கையில வந்திருக்க? கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லடா. ஐயா அது இல்லையா, சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனி பக்கத்து ஊர்ல ஓபன் பண்ணிருக்கோம் ஐயா. இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய மனுஷன் சொன்னாங்கய்யா. கரெக்டா தான் சொல்லியிருக்கா. இன்னொரு வாட்டி சொல்லுங்கண்ணே. இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய மனுஷன் சொன்னாங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்கா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் போறேன் கண்ணு. கண்ணுக்கு வாங்கண்ணு, வாங்கண்ணு. பார்க்க நல்லவனா இருக்கா கண்ணு. சரி, என்ன மாதிரி காரு கண்ணு வச்சிருக்க? எல்லா மாதிரி காரும் நம்ம கடையில இருக்குங்கய்யா. சரி கண்ணு, நம்ம கிராமத்துல இருக்க வண்டியில ஏறி உட்காந்தோன்னா அப்படின்னா வண்டி போகணும் கண்ணு. அப்படின்னா வண்டி நிக்கணுமாக்கும் கண்ணு. ஐயா நம்ம கடையில அந்த மாதிரி காருங்களா இல்லைங்கய்யா. சரி கண்ணு. இந்த காலம் முன்னாடி வச்சு அமுக்குனா வண்டி ஓடும், இந்த காலம் வச்சு மிதிச்சா வண்டி நிக்குங்கய்யா. ஏண்டா பரதேசி, காசை போட்டு கார் வாங்கி என்னத்த கூட காரணா மிதிக்கணும்? அந்த காரு விளங்குமாடா? சரி அது விடுங்கய்யா. கார்ல வந்து நிறைய சூப்பரா ஸ்பெசிபிகேஷன்லாம் வச்சிருக்கோம்யா. என்ற கண்ணு, நம்ம கார்ல டியூப்லெஸ் டயர் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன கண்ணு? அப்படின்னா பஞ்சர் ஆனாலும் நீங்க வீட்டுக்கு ஓட்டிட்டு போயிடலாம்யா. கண்ணு, நம்ம வண்டி என்னைக்குமே பஞ்சரே ஆகாது கண்ணு. என்றா கண்ணு, எப்படியாச்சும் ஒன்று மடக்கிற மாதிரி. இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குயா. என்ன கண்ணு? கார் ஃபுல்லா ஏசி. சரி, நீங்க எங்க போனாலும் குளு குளுன்னு போலாம்யா. கண்ணு, இப்படி வேட்டியை தூக்கிட்டு கம்மாய் பக்கம் போனோம்னு வச்சுக்க, காத்து போகாத இடத்துக்குலாம் போகணுமா கண்ணு? இதுல எல்லாத்துக்குன்னா கார் வாங்கி ஏசியா போட்டு போகணும் கண்ணு. பட்டாப்பட்டி போடாத எவ்வளவு பக்குவமா சொல்றேன் பாருங்க. என்ன கண்ணு சொன்னேன்? ஒன்னிலேயே அவங்க நல்லதை பத்தி சொன்னீங்க மக்கள்கிட்ட. கண்ணு, என்னதே இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அட என்னமோ விற்கிறவெல்லாம் கார் வச்சிருக்கான். ஒரு ஊர் நாட்டு பண்ணையாரு. நான் வச்சிருக்க கூடாதா? எதையோ வச்சிருக்கேன். ஒரு கார் வச்சிருக்கேன். என்ன
ஜட்ஜஸ் கிட்ட நல்லா போனி பண்ணிருக்கீங்க. அங்கெல்லாம் ஸ்கோர்ஸ் வந்தாச்சு. கோவை சரளா மேம், முதல்ல உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். கண்ணு 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 ஒரு 1000 கண்ணு. ஏன் 1000 கண்ணு வேணுமா உங்களுக்கு? இல்ல ஒரு கண்ணு சரியா தெரியாது, இப்படி சொல்லியாவது கண்ணு தெரியட்டுமேங்கிறக்க. அப்படியா? கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் ரிஹர்சல் எல்லாம் பார்த்து, ஏன்னா இது காம்படிஷன் மாதிரி நடக்கிற இடம். இங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன்லாம் சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு மார்க் குறைஞ்சது. நான் 7 போட்டு இப்போ 6 போட்டுட்டேன். காரணம் என்னன்னா அந்த டைமிங்ல வந்து நீங்க கொஞ்சம் ரொம்ப மிஸ் ஆயிட்டீங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க. நல்லா இருந்துச்சு. ஏன் இவ்வளோ குறைச்சலான ஸ்கோர்ஸ் மனோபாலா சார்? தம்பி, நீ காமெடி பண்ணுறதுக்கு நாங்கள் 4 பேர் இங்கே உட்காரல, புரியுதா? 4 பேர் உங்கள் தொழிலில் நீங்கள் சீரியஸாக இருக்கணும். நீங்கள் எடுத்ததில் ஒரு பாயிண்ட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இது ஹைலைட்டாக போயிருக்கும். டூ பேட் டு ரிப்போர்ட். ஊர்வசி மேம், நான் இவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு மார்க் கொடுத்ததுக்கு காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த புதுமையான ஒரு சமாச்சாரம். ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால மறப்போம் மன்னிப்போங்கிறது மட்டும்தான். என்ன யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஸ்பார்க் இருக்கு. அந்த டேலண்ட்ங்கிறது அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான ஒரு டேலண்ட் நீங்கள் வளர்த்துக்குவீங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருங்க. எம்மானத்தை வாங்கிடாதீங்க. ரமேஷ் கண்ணா சார், உங்களோட டீமுக்கு ஒரு நல்ல கிரிட்டிசிசம் கிடைச்சிருக்கு. நீங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறீங்களா இல்ல வெல் டன் அப்படி சொல்ல போறீங்களா? எத்தனை கோடி ஜனங்கள் பார்க்குறாங்க தெரியுமா? அதை எவ்வளோ சினிமா ஆட்கள் பார்க்குறாங்க. அதை மனோபாலுக்கு தெரியும். எத்தனை பேர் இதை பார்த்து வாட்ச் பண்ணி இதுலேருந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா, இதுலேருந்து ஆர்டிஸ்ட் எடுக்க முடியுமா பார்த்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, அதுக்கான உழைப்பு இல்லை, அவ்வளோதான். All the very best. Hope to see you soon with a better performance and good feedback from the judges. So அடுத்தபடியாக இப்ப ரமேஷ் கண்ணா டீம்ல இருந்து விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து யார் வந்து இமிடேட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா வாங்க ரோபோ சங்கர் சார், கேப்டன் சாரை பற்றி இமிடேட் பண்ண வாங்க. இல்லைம்மா, நான் வந்து கேப்டன் சார் மாதிரி பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அண்ணன் ரமேஷ் கண்ணா அண்ணன் அவருக்கும் தெரியும். எங்கள் அக்கா சரளா அக்கா இதெல்லாம் பின்னுவாம்ல சார். ஓகே, எல்லாருக்கும் தெரியும். இங்கே கேப்டன் சாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்கள் பண்ணுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ப்ரொடக்ஷன்ல காப்பி தண்ணி சாப்பிட்டீங்களா? ஓ சூப்பர் 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 சார், சூப்பரா பண்ணீங்க. இதை கேப்டன் சார் வந்து என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். சார் நீங்க உங்க கமெண்ட் சொல்லலாம். இன்னைக்கு இந்த தம்பி சோபா சேகர் வந்து என்னமோ நல்லா பண்ணிச்சு சார். ரோபோ சங்கர் சார், ஓகே ரோபோ சங்கர். ஆனா நான் இன்னைக்கு ஏன் நாக்க கடிச்சேன்? ஏதோ ஒரு படத்துல வந்து நாக்க கடிச்சா இவன் எல்லாத்துக்கும் நாக்க கடிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி, இதே மாதிரி நீ நாக்க கடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு வை, ஒரு நாள் உன் நாக்கு பாகிஸ்தான் பார்டர்ல அங்கிட்ட போய் உழுக போகுது, பாத்துக்க. ஓகே ரைட். இவரை தொடர்ந்து வந்து யாரை பத்தி இமிடேட் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு VSK விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசுறதுக்கு வாங்க தம்பி. சார் வாய்ஸ் பேசுங்க சார். நான் குமுதா, நான் குமுதா, நான் குமுதா. ஓகே, ஏதோ பேசினாப்புல சார். விஜய் சேதுபதி சார், நீங்க சொல்லுங்க இவர் எப்படி பண்ணியிருந்தாப்புலன்னு. இல்லைங்க, ஆக்சுவலாக அவர் வந்து நல்லா பண்ணாப்புல, நல்லா பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த குமுதா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அவர் வேற ஏதாவது வாய்ஸ் பேச சொல்லுங்க. என் வாய்ஸே வராது. இன்னொரு ட்ரை பண்ண சொல்லுங்க சார். சத்தியமா வராது சார், வராது சார். அவரே ஒத்துக்கிட்டாப்புல இல்லையா? அவர் ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மரு, பட் ஆனால் என் ஸ்டைலில் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லுங்க. என்ன விட்டுருங்க. ஓகே, பை ஜி, பை ஜி, பை. ஓகே, அதாவது இவரையும் தொடர்ந்து வந்து யாரை பத்தி இவர் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைய தளபதி வாய்ஸ் இமிடேட் பண்ண வராரு. வாங்க கதிர்ஜி, வாங்க. வணக்கம்ண்ணா, வணக்கங்கண்ணா, 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 வணக்கங்கண்ணா. நான் சாமி முன்னாடி மட்டும்தான் நான் சாந்தமா பேசுவேன், சாக்கடம் முன்னாடி இல்லைண்ணா. ஓகேங்களா சார்? ஓகே, சூப்பரா பேசுனீங்க. அதாவது இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவருடைய ஃபாதர் திரு SAC சார் இருக்காரு. சார் நீங்க உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னா. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வந்துட்டு விஜய் மாதிரியோ மற்ற நடிகர்கள் மாதிரியோ வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் அவங்களுடைய நெகட்டிவை வந்து நீங்கள் ஸ்டேஜில் சொல்கிறீங்க, அவங்களுடைய பாசிட்டிவை நீங்கள் ஸ்டேஜில் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறமேட்டு இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மெமிக்ரிஸ்லாம் வந்து வேற ஒரு செட்டில் வந்து இது வேலைக்காகும். நம்ம செட்டில் இதெல்லாம் போட்டிங்கன்னா முத்து போன்ற 4 ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க உங்களை அப்படியே டெலீட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்குங்க. தீர்ப்பம் வந்தாச்சு. மனோபாலா சார், லெட் us start with you. இதுல என்னன்னா, அந்த ஒரிஜினலா பண்றவங்களும் ஒரிஜினலா யாரை பார்த்து பண்ணாங்களோ அவங்க சந்திக்கிறதுங்கிறது ஒரு புது கான்செப்ட் இது வரைக்கும் மிமிக்ரில.
அதுதான் இதோட இந்த டோட்டல் இதோட ஹைலைட்டு. ஆனால் என்னன்னா ஒவ்வொரு வாய்ஸும் இந்த டியூப்ளிகேட் பண்ணுறவனும் ஒரிஜினலாக இருக்கிறவரும் கரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸ் பிடிச்சிங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம், எல்லாரும் கவனிக்கலாம். அதில் என்னென்னா அந்த ரோபோ சங்கர் எப்படி பேசுவாரோ அப்படியே பேசுகிறாரு, விஜயகாந்த் எப்படி பேசுகிறாரோ அப்படியே பேசுகிறாரு, கடைசியில் போய் விஜய் என்ன பேசுவாரோ அதே மாதிரி பேசுகிறாரு, விஜய் சேதுபதி என்ன பேசுவாரோ. ஒரிஜினலுக்கும் இதுக்கும் ஒரு நூல் டிஃப்ரெண்ட் காட்டுறாரு பாருங்க. இது மிமிக்ரி பண்ணுறவன் இது ஒரிஜினலுங்கிறது காட்டுறாரு பாருங்க. ஹைலி டேலண்டட் யூ ஆர். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நுணுக்கமா கவனிச்சிருக்காரு மனோபாலா சார். அண்ட் கோவை சார்லா மேம், ஒவ்வொரு ஆர்டிஸ்டனுடைய வேரியேஷன்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நீங்க தப்பிச்சீங்க. நாளைக்கு இப்படியே வந்து செஞ்சீங்கன்னு வைங்க, வச்சேன் ஆப்பு அப்படின்ற மாதிரி தான். ஆனா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வெல் டன். நீங்க என்ன சொல்ல போறீங்க மேம்? உங்களை நீங்கள் சோலோவா வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ரவுண்டுங்கிற ஒரு சின்ன கன்சிடரேஷன். இன்னும் அதிகமாக மார்க் கொடுத்துருப்பேன். ஏன் கொடுக்கலன்னா ஃபியூச்சரில் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தெரிஞ்சிச்சு. நீங்க ஹீரோன்னு சொன்னதும் இங்க வெக்கம் போங்க, அதுக்குள்ள டுவெட் சாங் தானே ட்ரீம் போனேன். வெக்கம்னா இல்லக்கா, நீங்க வேற. நான் ஒரு பாசிட்டிவா சொல்றேன்ப்பா. ரமேஷ் கண்ணா சார், உங்க டீம் அப்படின்றது ஆரம்பத்திலே நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க. இது ஃபிக்ஸ் பண்ணதா இல்ல அவர் ஒருவேளை நல்லா பண்ணலனாலும் அந்த மார்க் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த தாட் வெரி வெரி எக்ஸ்ட்ரானரி தாட்டு, புது தாட். அதில் இன்னும் ஹைலைட் என்னன்னா அப்படியே கொண்டு போய் கரெக்டாக விஜய் வாய்ஸுக்கு அவங்க அப்பா வந்து பேசினார் பாருங்க, அது இன்னும் ஹைலைட் ஆயிடுச்சு. சார் இவங்க மூஞ்சி வந்து ஹீரோ அப்படின்ட்டாங்க. உங்க டீம்ல ஒருத்தர் இருக்காரு ஹீரோ. அந்த அம்மா இப்பதான் வடை சாப்பிட்டு இருந்தது, அதை தொடச்சிட்டு சொல்லிடுச்சு விடுமா. நம்மளாம் வேணா காமெடிக்கு வந்துட்டோம், காமெடி ட்ராக்லயே போயிடலாம்க்கா. போன வாட்டி இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், ஜெயஸ்ரீ. ஆனா அவங்க வந்து காம்படிட்டிவா நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆவேன், நான் கம்பீட் பண்ணுவேன் அடம் பிடிச்சு ஒத்த கால்ல நின்று, அதுவும் ரமேஷ் கண்ணா சார் டீம்ல தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. குட்டி கிடோ ஜெயஸ்ரீ. ஜட்ஜஸ் அனைவருக்கும் வணக்கம். எந்த வேலையையும் கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சா அந்த வேலை கஷ்டமா இருக்காது. அதை நான் கான்செப்டா பண்ண போறேன். நாக்கு முக்கா பாட்ட சில ஒர்க்கர்ஸ்ங்க கேட்டுட்டே வேலை செஞ்சா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். மனோபாலா சார், இந்த குட்டி சாத்தான் பத்தி என்ன சொல்றீங்க? சாத்தான் சொல்லிட்டு அப்புறம் என்ன, அவ்வளோ அருமையா இருக்கு. நீ என்ன பரோட்டா தின்னவே விட மாட்ட போல இருக்கு. அவளை கேவலப்படுத்திட்டிய பரோட்டாவை. அதை வச்சு எத்தனை பேர் பொழப்பு ஓட்டுறாங்க. இவன் பரோட்டா இல்லாம தூங்கவே மாட்டான். மிக பிரமாதமாக ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு 4 கேரக்டர் உள்ள நடிச்சு அதுலயே நகைச்சுவை வர வச்சு பாருங்க. அதனால பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். வடிவேலு சாருடைய மினி ஃபார்ம் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து அழகே பின் அழகு தான்.
இவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது உடம்புல பேய் பூந்துருக்கு. உனக்கு யாருமே ஆக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுக்கறது? எங்க அம்மாவும் பாட்டியும். ஸ்டேஜ் கூட்டிட்டு வாங்க, ஸ்டேஜ் கூட்டிட்டு வாங்க. அம்மா வாங்க 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 வாங்க, 2 பேரும் வாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தாங்க இந்த பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு வரும். உங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குது இந்த பிள்ளை. குழந்தைக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் இது. இவ்வளோ டேலண்ட் இருக்கிற குழந்தைய வீணாக்க கூடாதுன்னு தான் நாங்கள் ரொம்ப போராடி இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வரோம். ஒன்றை கவலையே படமா காசா வந்து கொட்ட போது நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ஐயா? சாமிங்களா எங்க இருக்கீங்க? அந்த சவுண்டை ஒரு தடவை போடுங்க. இந்த வயசுல இந்த அம்மா இப்படி ஆட்டம் போடுறாங்களே, அந்த வயசுல பச்சை கிளியா இருந்திருப்பாங்களோ? பச்சை கிளியா இருந்திருக்குமோ? 6 வயசுல எம்ஜிஆர் வேஷம் போட்டேன் சார். உங்களை பிடிச்சிட்டாங்க. ஐயோ கையை கொடுங்க, கையை கொடுங்க. குழந்தை எல்லா விதத்துலையும் டான்ஸ் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டைலாக் ஆகட்டும், டைமிங் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே அந்த பொண்ணுக்கு வருது. ஸோ ஒரே ஒரு இது எக்ஸ்பிரஷன் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே அவள் வந்து அப்படிங்கிறா, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அந்த அந்த சைல்டிஷ் இது கொஞ்சம் டச் வைங்க. ஏன்னா அவள் எடுத்த உடனே 90 வயசு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா, அது மாத்திரம் கொஞ்சம் ஓவர் இல்லாம கொஞ்சம் அழகுபடுத்திடுங்க. அப்போ அவள் இன்னும் பெரிய லெவல்ல வருவா. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. தேங்க்யூ. ஓகே, ரமேஷ் கண்ணா சார், இப்ப சொல்லுங்க, உங்க டீம்ல இந்த குட்டி சாதம் சேர்ந்தது சரியா? சரியான விஷயம். நீங்க பேத்தியை முன்னுக்கு கொண்டு வர நினைச்சீங்க மேடைக்கு மக்கள் மத்தியில், ஆனா பேத்தி உங்களை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. Thank you so very much ma. The entire team, ரமேஷ் கண்ணா சாரோட டீம் வாங்க. இவங்க வந்து ஸ்பெஷல் பெர்ஃபார்மரா தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் மட்டும் கம்பீட் பண்றாங்க. நானும் கம்பீட் பண்ணுவேன், ஆட்டம் பிடிச்சி ஒத்த காலர் இந்த பெர்ஃபார்ம் பண்ணி டாப் ஸ்கோரரா இருக்காங்க ஜெயஸ்ரீ. அவங்களை தொடர்ந்து அந்த டாப் ஸ்கோர்ஸ்ல இன்னும் 2 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. கற்பகம் அம்மா, இன்னும் ஒரு டீம் தெனாலி டீம். இவங்க எல்லாருமே இன்றைய தினத்தினுடைய டாப் ஸ்கோரர்ஸ் இந்த ரமேஷ் கண்ணா சார் டீம்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல. So congratulations. மீதி இருக்க பேர்ல தான் அந்த லீஸ்ட் ஸ்கோரர் ஒரு கேண்டிடேட்டும் இருக்காங்க. ஸோ நீங்களே பயங்கரமா கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் கொடுத்திருந்தீங்க, அவருக்கு நிறைய அட்வைசஸும் கொடுத்திருந்தீங்க. அதுல இருந்து நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. லீஸ்ட் ஸ்கோரர் நமக்கு சிட்டி. ஸோ சிட்டி இந்த ஒரு ரவுண்ட்ல தான் நீங்க இப்ப எலிமினேட் பண்ணப்படுறீங்க ரமேஷ் கண்ணா சார் டீம்ல இருந்து. பட் உங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா once again you have a chance to get back into வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஸோ நம்ம ஜட்ஜஸ் சொன்ன அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் பயங்கரமா ப்ரெப் பண்ணி ஸோ டாப் ஸ்கோரரா நீங்களும் வருவீங்க அப்படின்னு ஊர்வசி மேம் இம்மென்ஸ் கான்ஃபிடன்ஸ் உங்க மேல வச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு தினம் நல்லாவே போச்சு. ரமேஷ் கண்ணா சார் உங்களுடைய டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம ஊர்வசி மேம் டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்தது. கோவை சர்லா மேம் நீங்க வந்து வாரி வாரி வழங்கினீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். எல்லாருமே எல்லா பெர்ஃபார்மன்ஸஸுமே சூப்பரா என்ஜாய் பண்ணோம். அடுத்தது மனோபாலா சார், we are all waiting. உங்களுடைய டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அவங்களை நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? See it in the screen. சோ எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு. எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறது we are all waiting அப்படிங்கிறது மனோபாலா சார் உங்களுடைய டீம் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். So we will wait till tomorrow. இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.